வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன்றில்லாத அதிமுகனால தான் மிகப்பெரிய தோல்வி. ஸோ ஒரு இடத்துல மட்டும் தோல்வி கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3வது இடத்துக்குலாம் வந்து அதிமுக போனதாக வரலாறே இல்லை. ஆனால் இந்த தேர்தலில் போயிருக்கு. ஸோ ஒன்றில்லாத அதிமுகனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தோல்வி. அதனால தான் வந்து எல்லா முன்னாள் அமைச்சருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி கொடுத்து கிட்டத்தட்ட அடிமடியிலே கை வச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியோட பதவியை புரிஞ்சிடலாமான்ற ஒரு எண்ணத்துக்குலாம் வந்துட்டாங்க. ஆனால் டெல்லியோட ஒரு சிக்னலுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைச்சிக்கிறேன், ஆனால் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலா பதவிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்ற மாதிரி வந்து டெல்லிகிட்ட பேச்சு வச்சிருக்காராம். எடப்பாடி பழனிசாமி இந்த டெல்லியோட பேச்சுவார்த்தையை நம்பி பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் இணைச்சா அவர் வந்து முழுமையாக அதிமுக பொதுச்செயலாக இருப்பார். தென் மாவட்டங்களை ஒட்டும் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் கவனிச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் இதில் தான் ஒரு பிரச்சனை, உள்ளே வந்துட்டாலே எல்லா நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போயிடுவாங்கன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பக்கம் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஓபிஎஸ் இணைச்சிக்கலாம்னு ஒரு பக்கம் நிற்கும் போது இல்லை அவங்க உள்ளே வந்தாலே நம்ம காலி பண்ணிடுவாங்கன்ற பயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட தீவிரமான ஆதரவாளர்கள் மேல் மட்டத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அரசியல் ஆலோசனையாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நீதித்துறையில் இருக்கவர். அவர் சொல்லி தான் வந்து இனி ஓபிஎஸ் சசிகலா நினைச்சா உன்னை காலி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சேம் டைம் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு நெருக்கடியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு. அது என்னன்னா அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் வந்து தூக்கணும். ஸோ அவரே ஏதோ மேல் படிக்க போகிறாரு, ஏதோ படிக்கிறதுக்காக வந்து போகிறாரு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ ஒரு 6-7 மாதம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் பார்த்தீங்கன்னா அடுத்த தமிழக பாஜக தலைவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருப்பியும் அண்ணாமலை வரும்போது திருப்பியும் அந்த போஸ்டிங் கிடைக்குன்ற மாதிரி வந்து பேச்சுக்க போயிட்டுருக்கு. ஆனால் சசிகலா ஓபிஎஸ்ஸை இணைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்குறனால இதில் என்ன ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எடப்பாடியை வந்து இணைக்காமல் இருந்தால் இந்த முக்குளத்தூர் வாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்குளத்தூர் வாக்குனால தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் போன சட்டமன்ற தேர்தலையும் அடி வாங்கியிருக்கு. இல்லைன்னா பவர்ஃபுல்லான வந்து எதிர்கட்சியாக பார்த்திங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து ஜெயிச்சு ஓரளவுக்கு 90 இடங்கள் மேலே வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தும் எடப்பாடி பழனிசாமி தவற விட்டார்ன்ற மாதிரி ஒரு பொதுவான பேச்சு இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த முன்னாள் அமைச்சர்கள் நெருக்கடினால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடப்பாடியும் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து என்ன நினைக்கிறாருன்னா முன்னாள் அமைச்சர்களில் வந்து எப்படியாச்சும் நெருக்கடி கொடுக்கணும், அவங்களாம் காலி பண்ணணும்னு சொல்கிறக்காண்டி அவங்களோட தீவிரமான ஆதரவாக இருப்பாங்களா அவங்களாம் தன் பக்கம் இழுக்கணுக்காண்டி புதிய பதவிகள் கொடுக்கலாமன்ற ஒரு ஆலோசனை இருக்கார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.